பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது. அதாவது செய்த செயலுக்கு அல்லது செய்ய இருக்கின்ற செயலுக்கு அல்லது செய்து கொண்டிருக்கின்ற செயலுக்கு பெரும்பாலும் ஏதாவது ஒரு காரணத்தை தேடி அலைகிறார்கள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப கவலை தோய்ந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த கவலையை நம்ம ஏன் போக்கக்கூடாது, நம்ம அவருடைய கவலையை போக்குவதற்கு எது இடைஞ்சலாக இருக்கு என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நாம பேச இருக்கின்ற தலைப்பு. குறிப்பாக காலையிலிருந்து முகநூலில் அப்படி இப்படின்னு நிறைய திட்டி நம்மளை கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. நான் முகநூல் பக்கத்தே போகலை, காலையில் ஒரு பதிவை போட்டுட்டு வந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லலும் நக்கலும் நையாண்டிகளும் கொட்டி தீர்த்திருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த கருத்தை பொறுத்தவரையிலையும் மனித மனதிற்கு அல்லது சாதாரணமாக ஒரு இயங்கியலோடு வாழ வேண்டும், ஒரு சர்வைவல் ஃபிட்டஸ்ட் லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு அல்லது செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளுக்கு, எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்ற தவறுகளுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படுகிறது. அந்த காரணத்தில் ஒன்றா நம்மளை நினச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள், அவர் வெளியில் போனதுக்கு நீங்கள் தான் காரணம், இவர் வெளியில் போனதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நிறைய அந்த பின்னோட்டங்களை பார்க்கப்படுகிறது. எனக்கு என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக, நீங்கள் பொறுப்பாளரெல்லாம் விடுங்க, ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக, இந்த கட்சியில் ரொம்ப காலமாக பயணிக்கிற ஒரு உறுப்பினராக நம்மால் இப்போ நிறைய பேர் நீங்கள் கட்சியில் என்ன வேலை நான் என்ன வேலை செஞ்சேன்னு ஒரு தனியாக புக்லெட்டே போட்டிருக்கிறேன். வீரத்தமிழர் முன்னணி ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி தனியாக புக்லெட்டே போட்டிருக்கிறேன். என்னை விமர்சிக்கிறவர்கள், என்னை ஒரு வேலையும் செய்யலை அப்படின்னு சொல்லி பின்னோட்டத்தில் போடுறவங்க தயவுசெய்து அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இந்த தமிழர் மெய்யியலில் கிட்டத்தட்ட 2015க்கு பிறகு நாம் என்ன வகையான மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறோம், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நாம் எந்த வகையில் காரணிகளாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கிறோம். நம்ம முகநூல் பதிவாக போட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே போல் உச்சநீதிமன்றத்தில் இன்று வரை இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற துறை கலைக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒன் ஆஃப் த ரீசன் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி. அந்த வீரத்தமிழர் முன்னணி அமைப்பு தொடுத்திருக்கின்ற உச்சநீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சாமி அண்ட் கோவை எதிர்த்து தொடுத்திருக்கின்ற வழக்கு, இது எல்லாமே நான் சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீ பேசிட்ட, மூத்த பத்திரிகையாளர் குறித்து நீ ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டாய், அதனால் இவர்கள் கோவித்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் இதை பார்க்குறேன். சரிங்க, நான் மூத்த பத்திரிகையாளர் குறித்து விமர்சனம் நான் வைக்கல. அவர் விமர்சனம் ஒரு கட்சியின் மீது, கட்சியினுடைய நம்பகத்தன்மையின் மீது, கட்சியினுடைய கருவாக இருக்கின்ற தத்துவத்தின் மீது ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அவர் கடந்த காலத்தில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தவர். அந்த கேள்வி எழுவதற்கு வாய்ப்பே இல்லாத காரணத்தை காரணிகளாக கொண்டுட்டு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வி பிற்போக்குத்தனமானது அல்லது வேறு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது என்று தான் நான் பதிவு செய்தேன். மற்றபடி மூத்த பத்திரிகையாளர் பேரை கூட சொல்லலை. மூத்த பத்திரிகையாளருக்கு ஆதரவாக வர்றவங்க பேரு குறித்தோ அவங்க குறித்தோ எந்த பதிவுமே நான் போடலை. இப்போ நான் சொல்கிறது வெளிப்படையாகவே சொல்லணும்னா, அண்ணன் களஞ்சியம் அவர்கள் குறித்தோ அல்லது முத்துப்பாண்டி குறித்தோ நான் எந்த பதிவுமே போடலை. நான் சொன்னது மூத்த பத்திரிகையாளர், அவர் கட்சிக்கு வெளியிலிருந்து கட்சியை விமர்சிக்கிறார். இப்போ வெளியில் போன 2 பேருமே கட்சிக்கு உள்ளே இருந்து கட்சியினுடைய முகமாக இருந்து நீங்கள் ஏன் கட்சியை விமர்சிக்கிறீங்க என்று கேள்வியை கேட்க வேண்டிய நிலையில் இருந்தவங்க அவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசினது, மூத்த பத்திரிகையாளர் பேசினதற்கு எதிர்ப்பதமாக என்னென்ன காரணிகளுக்காக இங்கே பேசுகிறீங்க அப்படின்னு வச்சது உங்களுக்கு என்ன, அவங்க வெளியில் போகிறதுக்கு நான் எப்படி காரணமாவேன் அப்படிங்கிறத இந்த முகநூல் பதிவர்கள்லாம் சிந்திக்கிறது இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, என்னை திட்டுவதாலோ, என்னை மொட்டைன்னு சொல்கிறதுனாலையோ, என்னை ஒன்னிடான்னு சொல்கிறதுனாலையோ அல்லது உருவ கேலி பண்ணுறதுனாலையோ எனக்கு ஒரு இதுவும் இல்லை. எனக்கு என்ன இருக்க போகுது? நான் என்னுடைய பிறவி கடனாக என்னால் முடிஞ்ச இந்த கட்சிக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்வியலின் ஒரு அங்கமாக இருக்கிறது இந்த கட்சி. என்னுடைய கட்சியை விமர்சிக்கப்படும் பொழுது, காரண காரியமின்றி விமர்சிக்கப்படும் பொழுது, நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக
அதற்கு நான் எதிர்வினை ஆற்றுறேன், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காட்டினா அவர் போயிருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உத்தரவாதம் யார் கொடுக்குறா? நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் தவறு செய்ததனால் நான் கேள்வி கேட்டேனா அல்லது நான் கேள்வி கேட்டதனால் அவர்கள் தவறு செய்தார்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் என்னை விட்டுடுங்க, நான் அழகாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இல்லை உங்களுக்கு பிரச்சனையா? அந்த பிரச்சனை இல்லை. நான் கேள்வி கேட்டதால் அவர்கள் தவறு செய்தார்களா அல்லது அவர்கள் தவறு செய்ததால் நான் கேள்வி கேட்டேனா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கு கேட்டு போகுது. அப்போ நீங்கள் தவறு செய்கிறீங்க, உங்கள் மீது நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவராக இருந்தால் கூட அவர் தவறு செய்கிறாரு அதனால் விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் உங்களை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, கேள்வி கேட்டதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எதையோ பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் தவறு யார் மீது இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்துடணும் இல்லையா? அதை விட்டு சும்மா பொழுதுனிக்கு நீங்கள் கேள்வி கேட்டது, நான் கேள்வி கேட்காட்டினா அவர் இருந்திருப்பாரா? தேர்தல் முடிஞ்ச உடனேயுமே அசைன்மெண்ட்டு சைன் ஆகி அவங்கவுங்க எதிர்காலத்தை நோக்கி நகர்றாங்க. இங்கேருந்து கடந்த காலத்தில் சாப்பிட்ட தட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் தேவைப்படும். அது எப்படிங்க? ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, ஒரே வீட்டில் இருக்கிற உங்களுக்கு 2 வகையான விமர்சனம் வருது. ஒரு விமர்சனம் என்ன விமர்சனம் வருதுன்னா, இவர் அதிகப்படியாக அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அதிகப்படியான மாண்பை காட்டுகிறார்கள், எதிர்க்கட்சிகளாக இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் பாசத்தை அள்ளி பொழிகிறார்கள், அதனால் இவர்கள் தமிழ் தேசிய தளத்திலிருந்து தடம் புரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் நான் கட்சியை விட்டு விலகிறேன். இது போன வார செய்தி முடிஞ்சிருச்சு. இது ஒரு வீட்டில் இருக்கிற, ஒரே நேரத்தில் சாப்பிடுகிற, ஒரே நேரத்தில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற, இன்னும் ஒரே இடத்துல இருக்கிற 2 பேருக்கு ஒருத்தருடைய கருத்து போன வாரத்தில் இது, அடுத்த வாரத்தில் அந்த கடிதம் மாற்றப்படாமல் இன்னொரு கருத்து. இவர் அதாவது மற்ற கட்சிகள் மீது வெறுப்புணர்வை உமிழ்கிறார் அப்படின்னு அது எப்படி ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள காரணமும் காரணிகளும் மாறி போகுது? இதை ஏன் நீங்கள் யாருமே கேட்கல? போன வாரம் அங்கங்கே அவர் போக போகிறாரு, இவர் போக போகிறாருன்னொன்னே நீங்கள் பதிவு போட்டீங்க. என்ன பதிவு போட்டீங்க? நான் இன்றும் அதிலேயே தான் தொடர்கிறேன், கொள்கையும் தத்துவத்தோடும் நான் நிற்கிறேன் என்று சொன்ன நீங்கள், சொல்லி பதிவை போட்ட நீங்கள் இந்த வாரம் கடிதத்தை எழுதிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வாரத்திற்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் வெறுப்புணர்வை எந்த கட்சியின் மீது உமிழ்ந்தார்? அப்போது நான் இப்போ அவங்க 2 பேருக்கு நான் பேசவே இல்லை. தயவு செய்து நீங்கள் அவங்க 2 பேரையும் ஒரு திட்டுறாரு. நான் அவங்க 2 பேரையும் நான் திட்டவே இல்லை, எந்த இடத்துலையும் அவங்கள நான் புறப்படுத்தி பேசவே இல்லை. ஆனால் இந்த 2 பேரும் போனதுக்கு செந்தில்நாதன் மூத்த பத்திரிகையாளர் திட்டினது தான் காரணம்னு இன்னும் பேசுகிறீங்க இல்லையா? இதுதான் ஒரு மனநோய் அப்படிங்கிற ஒரு பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப். எப்படி தற்கொலைகள்லாம் விஜயை நோக்கி ஒரு பெரிய காதலோடு திரிகிறார்களோ, அதே போல் உங்கள் மனசுக்கு பிடிச்சி போயிட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் தவறு செய்தால் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால், அது எனக்கு யார் மீதும் பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால அவங்க நல்லது செய்யும் பொழுது அவங்களோட நான் போய் நிற்பேன், அவங்க தவறு செய்யும் பொழுது அவங்க தவறை நான் சுட்டி காட்டுவேன். இதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, எந்தவித வருத்தமும் இல்லை. உங்களுக்கு அது மாதிரி பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப், அதாவது அவரை வைத்து அவர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் மறைக்கின்ற அளவிற்கு அவர் மீது அன்பு கொண்டிருந்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதுலேயும் சில பேர் பதிவு போட்டிருக்கிறாங்க. அது என்ன, அவங்க மூத்த பத்திரிகையால் திட்டுவாங்க, வெளியில் போன 2 பேரையுமே திட்டுவாங்க. யார்? இந்த பதிவு போட்டிருக்கிறவர். ஆனால் அதற்கு காரணம் ஒன்று என்ன சொல்லி திட்டுற அதே பதிவில் என்னையும் திட்டுவாருன்னா இது எவ்வளோ பெரிய மனநோய் அப்படிங்கிறது. எனக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்கள் உங்களால் தான் அங்கச்சு அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் இல்லைப்பா, அவ்வளோ பெரிய ஆளல்ல. எனக்கு நான் அதிகபட்சம் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவர் தவறு செய்யும் பொழுது நாம் கேட்குறோம், இது தவறுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு எந்த பெரிய ரைட்ஸும் கிடையாது, எவரையும் நீக்குகின்ற அளவுக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் யாரையும் நீக்கி வச்சதும் கிடையாது, யாரை நீக்கிறதுக்கு நான் காரணமும் கிடையாது. அவங்க தவறு செய்கிறாங்க, தலைமைக்கு வருது, தலைமைக்கு தவறு செய்யும் பொழுது தலைமை சரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களே ஒரு காரணங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரியதில்லை. நீங்கள் வருகின்றவர்களை, கட்சியில் வேலை செய்கிறவங்களை பற்றி பேசி அவங்கள நீங்கள் பெருமைப்படுத்துறதை விட்டுட்டு, அவர் இன்னும் என்ன சொல்லப்போனால், இப்போ அவரே கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு, 2010
நான் வந்து தமிழர் நல பேரியக்கம் அப்படிங்கிறத வச்சுட்டு நான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு. இதே 2010க்கு முன்னாடி தமிழர் நல பேரியக்கம் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையின் மீதும் எவ்வளோ பெரிய விமர்சனங்களை வச்சுதுன்னு இந்த சுத்தியில் நீங்கள் பின்னோட்டம் போடுறீங்கல்ல, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எங்கள் ஊரில் பூதலூரில் தமிழர் நலம் பேரியக்கம் நடத்தின கூட்டத்தில் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்கப்பட்டார் 2010க்கு முன்னாடி அப்படிங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தை நேரடியாக பார்த்தாலும் நான். அதனால் வந்து அவர் அண்ணன் வந்து இந்த கட்சியில் சேர்ந்த பிறகு அவருடைய கரம் பிடிச்சு நம்ம வேலை செஞ்சோம். அதிலெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. அதனால் வெளியில் உள்ளுக்கு வர்றவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது, வெளியில் போகிறவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த எந்த காரணத்திற்கும் நாம் பொறுப்பு இல்லை. அது அவரவர்கள் எதிர்காலத்தை நோக்கி எடுக்கிற முடிவு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதாவது நீங்கள் திட்டுறதுனால நான் அந்த விளக்கத்தை சொல்லலை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எப்படா போனவன் ஒரே வீட்டில் இருக்கிறவருக்கு ஒரு காரணம் ஒன்றாவும் அடுத்த வாரத்தில் இன்னொருத்தருக்கு இன்னொரு காரணமாகவும் இருக்கணுங்கிறது குறைந்தபட்ச மனித அறிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னும் பல கூத்துகள் நடக்க போகுது. போக போக இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவரா இவரான்னவங்கெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதை வரும்பொழுது அது குறித்து பேசுவோம். இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய கவலையை போக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து ரொம்ப தீர்க்கமாக தோன்றுது. ஏன்னா அவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் மாநாடு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை வந்து முன்னெடுக்கின்றதன் முகமாக மதுரையில் ஒரு கூட்டம் பேசுகிறார். மதுரையில் ஒரு கூட்டம் பேசும்பொழுது அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் மற்ற கட்சியை விடுங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போகிறவங்க கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேர மாட்டேங்கிறாங்க. அவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அல்லது தாவேகாவுக்கோ போகிறாங்க. இது என்னங்க, நாங்கள் வந்து எவ்வளோ காலமாக பொது சக்தியாக வந்து நாங்கள் இதுங்கிறோம், நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பொது சக்தியாக வளர்ந்த கட்சி தானே, நீங்கள் அதிலேருந்து போகிறவங்க அவங்களுக்கு வந்து எங்கள் கூட சேர மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பெரிய கவலை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. நமக்கு என்னென்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவர்களையும் கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இவற்றின் மீது பற்றுடையவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் போகும்பொழுதே அதற்கான காரணங்கள் வேறாக மாற்றப்படுகிறது. ஒன்று வந்து பதவியாக இருக்கலாம், அல்லது புதுசாக வந்து நமக்கு ஏதாச்சும் கிடைக்கிறேன்னு போகலாம், வேறு ஏதோ சம்திங் வேறு ரீசனால தான் அவங்க அந்த கட்சியில் வெளியில் போய் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு குறித்தெல்லாம் நான் பேசலை. வெளியில் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சேர்ந்துக்கலாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணத்தில் விசிகா வராமல் போயிருக்கலாம். அதை வந்து திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எத்தனை கட்சியிலேருந்து யார் வந்து சேர்ந்தாலும் நீங்கள் கடைசியில் தேர்தல் நேரத்தில் இன்னொரு கட்சிக்கிட்ட தான் போய் சேர்ந்துடுறீங்க. அப்போ அவங்க புதுசாக வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சேர்ந்து நீங்கள் தேர்தல் நேரத்தில் இன்னொருத்தர்கிட்ட சேரணும், நான் நேரடியாகவே அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருவேனே அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஏயிலேருந்து சிக்கு போகணும்னா எதுக்கு பிஏ போய் தொட்டுட்டு சிக்கு வரணும், நேராக ஏயிலேருந்து சிக்கு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான் திருமாவளவன் அண்ணன். அதில் எல்லாம் பெருசாக நீங்கள் குழப்பிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. இங்கேருந்து போகும்பொழுது அவங்க வேற ஒரு கணக்கோடு வந்தவங்க இங்கேருந்து கணக்கு தீரலை, இந்த கணக்கை இங்கே வந்து சர்வை பண்ண முடியாது, அல்லது இந்த ஃபார்முலாவை இங்கே ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க. இன்னொரு கட்சி அந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது, உங்கள் கட்சி ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுற கண்டிஷனில் இல்லை. அவங்க என்னன்னா, எதுக்கு உங்க மூலியமா அங்க போகணும், நேரடியாகவே அங்க போகணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசு பொருள். வர வர வந்து எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான், மற்ற கட்சியிலேருந்து போகிறவங்களாம் எங்கேயாச்சும் போங்க, குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வர்றவங்க ஏன் எங்கள்கிட்ட வரலைங்கிற கேள்வியை உங்கள் கட்சியிலேருந்து நேராக எங்கே போனாங்க? உங்கள் கட்சியிலேருந்து நேராக நீங்கள் தான் கொள்கை பிடிப்பு, தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தம் இதிலெல்லாம் ஊறி திளைத்தவராச்சே. உங்கள் கட்சியிலேருந்து போனவங்க எங்கே போய் சேர்ந்தாங்க? அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் மற்ற கட்சியின் மீது இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டீங்க அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். உண்மையிலே இந்த காணொலி பதிவு வந்து தயவுசெய்து வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பழக்கப்பட்டவங்க, அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நாம் முட்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நாம் எடுத்து வைக்கிற கருத்து, அந்த கருத்தின் அடிப்படையில் என்ன நடக்குது, நம்ம ஒன்று பேசுகிறோம், நம்ம ஒரு கருத்தை பேசுகிறோம், இந்த தவறு செய்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மூத்த பத்திரிகையாளர் வெளியிலிருந்து என்னுடைய கட்சிக்காரர்களிடம் நீங்கள் கட்சியில் இருக்காதீங்கன்னு பேசுகிறாரு, அது தவறுன்னு நம்ம பேசுகிறோம். அந்த தவறுங்கிற பேசுனதை யாருமே என்னையும் பேசலை. என்னை விமர்சிக்கிற அந்த பின்னோட்டத்தில் உள்ள எவனுமே போய் ஆமாண்டா நீ ஏன்டா அந்த கட்சிக்காரனை பற்றி பேசுகிற, நீ தான் அந்த கட்சியில் இல்லையே, நீ ஏன் அவன் கட்சியில் இருக்கிறவனை பற்றி பேசுகிற அப்படின்னு யாருமே பேசலையே.
அப்போ உங்களுக்கு வந்து அந்த பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆல்து அவரோட நீங்கள் ஐக்கியமாயிட்டீங்க. எவர் போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் ஒரு பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்கு நான் பொறுப்பு இல்லை. என்னை பொறுத்த வரலையும் நீங்கள் நினைக்கிற அவரை தூக்கணும் அவரை மாற்றணும் அந்த அதிகாரத்திற்குள்ளே நான் இல்லை. ஆனால் நான் நெஞ்சுக்கு நேர்மையாக யார் பழகினவங்க பழகாதவங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கட்சிக்கு நேர்மையாக நடக்கிறாங்களா நடக்கலையா, கட்சிக்கு நேர்மையாக நடக்காத பொழுது நீங்கள் செய்கிறது வந்து கட்சிக்கு துரோகம் என்று சொல்லுகின்ற பொறுப்பும் கடமையும் ஒரு கட்சிக்காரனா எனக்கு இருக்குது. அதை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.